அனைவருக்கும் வணக்கம். என்னதான் வழிபாடு செஞ்சாலுமே நம்மளுடைய கர்மாக்கள் குறையணும், நம்மளுடைய குலம் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமா நமக்கு கூட இருக்கிறது யாருன்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசையும் நம்மளுடைய குலசாமியினோட அருளும் தான் கண்டிப்பா இருக்கணும். இது ரெண்டுமே எந்த குடும்பத்துல இருக்கோ அந்த குடும்பம் நல்ல சீரும் சிறப்புமாக இருக்கும். முன்னோர்களை மதிச்சு வழிபாடு செய்யற எல்லா வீட்லயுமே நல்ல சுபகாரியங்கள் நடக்கும். அதே மாதிரி நம்ம குலதெய்வத்தை நம்ம வணங்கிட்டே வரும்போது நமக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ள தடைகள் எல்லாமே விலகும். இது எல்லோருக்குமே தெரிந்ததுதான். தெரிஞ்சிருந்தாலும் சில நேரங்களை நம்ம அதை செய்ய தவறிடுறோம். அதனாலதான் பெரியவங்க இந்த முக்கியமான தினங்கள்லயாவது நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் செய்யணும், முன்னோர்கள் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அமாவாசை நாளை முன்னோர்களுக்கான நாளாவே ஒதுக்கினாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள்ல நம்மளோட குலம் நல்லா இருக்கணும், குலம் செழிக்கணும், குலம் தழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா முன்னோர்கள் மேல என்னதான் கோபம் இருந்தாலும் என்னதான் வருத்தங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் மறந்துட்டு அவங்க இப்ப இறைவனடி சேர்ந்துட்டாங்க, அவங்களும் நமக்கு சாமியா இருந்து நம்மளை வழி நடத்துவாங்கங்கிற நம்பிக்கையோட அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமா நல்ல மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல நம்மளுடைய கர்மாக்கள் குறையறதுக்கு ஒரு சில விஷயங்கள் நான் இதுல பகிர்ந்திருக்கேன். அது என்ன அப்படிங்கிறத வீடியோவை ஃபுல்லா பாருங்க. எண்டுல உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்னைக்கு அமாவாசை நைட்டு ஒரு சின்ன விஷயம் நம்ம செஞ்சா கூட நம்மளுடைய கர்மாக்கள் குறையும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் சொல்லியிருக்கேன். இது பரிகாரம் சொல்றது கூட நம்ம பாத்தீங்கன்னா அன்னதானம் அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம வாங்க வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு நான் அமாவாசை அப்படிங்கறதுனால கலச வழிபாடு தான் நான் செய்வேன். எப்பவுமே என்னுடைய மாமனார் வீட்டுல அவருடைய அம்மா அப்பாவுக்கு அவங்க படையல் போடுவாங்க. எப்பவுமே நாங்க சாப்பிடலாம் போவோம். ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா நாங்க கொஞ்சம் வெளியில போறனால நாங்க அங்க போகல. நான் எப்பவுமே கலச வழிபாடு செய்வேன். இந்த கலசம் யார் யாருக்கு அப்படின்னா கன்னி தெய்வத்துக்கு ஒரு கலசம், நாகமணி தேவி அம்மன் கோவிலுக்கு அவங்களுக்காக ஆவாகனம் செஞ்ச ஒரு கலசம். இந்த 2 கலசம், அது மட்டும் இல்லாம குலதெய்வ பானை, இது மூணுமே அமாவாசை அப்படின்னாலே நான் சுத்தபத்தமா இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். இந்த 2 கலசத்துல பாத்தீங்கன்னா ஒரு கலசத்துல நெல் பரப்பி நான் கன்னி தெய்வத்தை அமர வச்சிருப்பேன். இந்த கன்னி தெய்வ வழிபாடை பத்தி நேத்து லைவ்ல கூட நான் சொல்லியிருந்தேன். அது பார்க்காதவங்க பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா ஆன்மீகம்ங்கிற பிளேலிஸ்ட்ல கன்னி தெய்வ வழிபாடு நான் சொல்லியிருக்கேன், அதை பாருங்க. நேத்து வெள்ளிக்கிழமை வைகாசி 1 அப்படிங்கறதுனால மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகைப்பூ அர்ச்சனை, சில்லறை அர்ச்சனை பண்ணியிருந்தேன். அது எல்லாத்தையும் எடுத்துட்டு புதுசா இன்னைக்கு பூவெல்லாம் மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கலச வழிபாடு நிரந்தர கலசம் வீட்டுல எல்லாரும் வைக்கலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா வைக்கலாம். அமாவாசைக்கு தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. நீங்க பௌர்ணமிக்கு கூட வைக்கலாம். உங்களுக்கு குலதெய்வத்தை இந்த மாதிரி கலசத்துல ஆவாகனம் செஞ்சு வைக்கணும்னா கூட நீங்க வைக்கலாம். குலதெய்வ பானை நீங்க வைக்கல அப்படின்னா கூட குலதெய்வ கலசமா நீங்க வச்சு கூட வழிபாடு செய்யலாம். நிரந்தர கலசம் வீட்டுல வைக்கிறது ரொம்பவே நல்லதுதான். இப்ப நான் கலசத்துல தண்ணீர் நிரப்பிட்டு அதுல பச்சை கற்பூரம், மஞ்சத்தூள், குங்குமம் இதெல்லாம் போட்டுட்டு ஏலக்காய் போடலாம். அதுக்கப்புறம் 11 ரூபாய் காயின் போட்டுட்டு அது கூடவே பாத்தீங்கன்னா கலசப்பொடி இருந்தா கலசப்பொடி சேர்க்கலாம். என்கிட்ட கலசப்பொடி போன மாசம் வரைக்கும் இருந்து தீந்துருச்சு, வாங்க மறந்துட்டேன். அதனால கலசப்பொடி சேர்க்கல. அதனால கன்னி தெய்வத்துக்கு இந்த மாதிரி சேர்ப்பேன். அதே மாதிரி நாகமணி அம்மனுக்கும் மஞ்சள், குங்குமம், பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்து வேப்பிலை இல்லைன்னா மாவிலை இது 2ல ஏதாவது ஒண்ணு சொருகி நம்ம அது மேல ஒரு தேங்காய் வைக்கணும். இந்த தேங்காய் நான் வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்துவேன். மாசம் மாசம் அமாவாசைக்கு தண்ணீர் மாத்திடுவேன். இந்த தடவை எலுமிச்சம்பழமும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழுகி இருந்தது, வழுகின மாதிரி இருந்தது. அதனால அதையும் நான் மாத்திட்டேன். சோ நம்ம மாசம் மாசம் மாத்தும் போது ஏதாவது ஒரு பொருள் இதா இருக்கு, எலுமிச்சம்பழம் ரொம்ப வீணா போயிருக்கு அப்படின்னா மாத்தலாம். இல்ல எலுமிச்சம்பழம் நல்லா தான் இருக்குன்னா நம்ம அதையே யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கன்னி தெய்வத்துக்கு வெள்ளி செவ்வாயும் நான் சாம்பிராணி காமிப்பேன். சூடம் காமிக்க கூடாது, தேங்காய் உடைக்க கூடாது, அது மட்டும் பாத்துக்கணும். அதே மாதிரி நிறைய சாம்பிராணி காமிக்கலாம் இந்த கன்னி தெய்வத்துக்கு. நம்மளுடைய நிரந்தர கலசமான நாகமணி தேவி அம்மன் அந்த கலசத்துக்கு பாத்தீங்கன்னா நான் சூடம் காமிப்பேன். கன்னி தெய்வம் அப்படின்னாலே சூடம், தேங்காய் உடைக்க கூடாது. அது பாத்தீங்கன்னா அதாவது படையல் போடுற மாதிரி ஒரு திதி கொடுக்குற மாதிரி ஆயிரும். அவங்க நம்ம கூடவே இருக்காங்க, ஒரு தெய்வம். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா உயிரோட இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணி அவங்களுக்கு நம்ம செய்யணும். சூடம் உடைச்சு தேங்காய்லாம் உடைச்சா அது வேற மாதிரி ஆயிரும். அதனால பாத்தீங்கன்னா நம்ம அவங்களுக்கு சாம்பிராணி புகை மட்டும் போட்டு வாசமுள்ள பூக்களை சாத்தணும். இன்னைக்கு செவ்வந்தி, மல்லிகை பூ நான் வச்சிருந்தேன். சோ இந்த மாதிரிதான் நான் மாசம் மாசம் கலசம்
மாத்திக்கிட்டு இருக்கேன். இந்த கலசம் வந்து வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறந்த ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இந்த நிரந்தர கலசம் நான் வைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நடந்தது. நான் இது வந்து வாடகை வீட்டுல இருக்கும் போதுலேருந்தே வச்சுக்கிட்டு இருக்கேன். நாகமணி கோயில்ல எங்களுக்கு வந்து வைக்க சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து நீங்க நிரந்தர கலசம் வச்சு நீ வழிபாடு செய்ய நல்லது நடக்கும் அப்படின்னு. ஸோ அது மாதிரி வந்து நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம கரெக்டா ப்ரொசீஜரா மாசம் மாசம் வந்து அதை வந்து மாத்தணும். வெள்ளி செவ்வாய்க்கு நம்ம வந்து கடவுளுக்கு எப்படி வந்து தூப தீப ஆராதனை காமிப்போமோ அதே மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க, என்னுடைய பையனுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து கிடைச்சிருக்கு நல்ல காலேஜ்ல, அவன் படிச்சுட்டு அவனுக்கு வந்து ஒரு பிளஸ் பண்ணுங்க, அவனுக்கு என்ன வந்து மாதிரி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீங்க எந்த வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி இருந்தாலும் உங்க வீட்டுல ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் நடக்குது, நீங்க ஒரு வீடு கட்ட போறீங்க, ஒரு கல்யாணம் பண்ண போறீங்க, பொண்ணுக்கு வந்து சுத்த போறீங்க, பையனுக்கு வந்து காலேஜ் சேர்க்க போறீங்க, வெளிநாடு அனுப்ப போறீங்க, கணவர் வந்து வெளிநாட்டுக்கு போறாரு, நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க, இல்ல பிசினஸ் பண்றீங்க, எதுவாக இருந்தாலும் முதல்ல வேலை வந்து விநாயகர் பெருமானுக்கு முன்னாடி நீங்க வந்து குலதெய்வத்தை போய் வணங்கி உத்தரவு கேட்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க கிட்ட உத்தரவு வாங்கி நல்லபடியா எனக்கு நடத்தி கொடு, நீ என் கூட இருக்க தைரியத்துலதான் நான் எல்லாத்துலயும் வந்து நான் வந்து இறங்கி வேலை செய்யறேன், இந்த வேலையில எந்த தடையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து நீங்க வேண்டிக்கிட்டு நீங்க ஆரம்பிச்சு பாருங்க, எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். அதை விட்டுட்டு நம்ம குலதெய்வத்தை மறந்துட்டு விநாயகர் பெருமானை கும்பிடாம நேரா போய் ஸ்ட்ரைட்டா நான் வந்து விஐபி தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச கடவுளை வந்து நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா அந்த கடவுளே வந்து உங்க குலதெய்வத்திட்ட தான் கேட்பாரு, இவனுக்கு வந்து செய்யலாமா செய்ய வேணாமா அப்படின்னு. குலதெய்வத்தோட அனுமதி இருந்தாதான் அந்த நீங்க விரும்புற கடவுள் கூட உங்களுக்கு வந்து வழிகாட்டுவாங்க. சோ குலதெய்வம் அனுமதி இருந்தா மட்டும்தான் நம்ம மற்ற கோயில்களுக்கே போக முடியும், எல்லா பூஜைகளும் செய்ய முடியும். அதனால எந்த ஒரு விஷயம் நீங்க செய்யறதா இருந்தாலும் முதல்ல நீங்க குலதெய்வ விளக்கு ஏத்திட்டு குலதெய்வத்திட்ட வந்து அனுமதி கேளுங்க. அதே மாதிரி குலதெய்வத்து கோவில்ல இருந்து மண் எடுத்துட்டு வர்றதும் ரொம்பவே நல்லது. இந்த மண்ணை ஒரு மஞ்சள் துணியில முடிஞ்சு வச்சுட்டு அதுல வந்து விபூதி குங்குமம் இதெல்லாம் போட்டு வச்சுட்டு அதை ஒரு மஞ்சள் நூலால முடிச்சு போட்டு நீங்க வந்து நிலைவாசல வந்து கட்டி விடலாம். அது வந்து பாத்தீங்கன்னா துர்சக்திகள் வந்து உள்ள வராம தடுக்கிறதுக்கு அந்த குலதெய்வம் வந்து நமக்கு காவலா இருப்பாங்க. இந்த கலசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு மாதிரி அலங்காரம் பண்ணுவேன். இந்த மாசம் வந்து வஸ்திரம் வந்து நான் வந்து சாத்தியிருந்தேன். இதுக்கு முன்னாடி வந்து வஸ்திரம் சாத்தாம வச்சிருந்தேன். இந்த வஸ்திரம்லாம் வந்து கலசத்துக்காகவே நான் வாங்கினது, இந்த பாவாடை. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சமயம் வந்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து அலங்காரம் பண்ணிக்குவேன். ஸோ இன்னைக்கு வந்து வஸ்திரம் வந்து சாத்தலான்னு தோணுச்சு, அதனால சாத்தியிருந்தேன். கன்னி தெய்வத்துக்கு வந்து பிங்க் கலர் பாவாடையும் நாகமணி தேவியம்மனுக்கு பச்சை கலர் பாவாடையும் வந்து சாத்தியிருந்தேன். பொதுவா நம்ம கடவுளை வந்து வழிபாடு செய்ய கோவிலுக்கு போகும்போது பச்சை கலர்ல வந்து அம்பாள் வந்து புடவை கட்டியிருக்காங்க அப்படின்னா நம்ம நினைச்ச காரியம் சீக்கிரம் நடைபெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் வந்து கோவிலுக்கு போகும்போது பச்சை கலர் புடவையில அம்பாளை பார்த்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு அமாவாசை நைட்டு ஒரு சின்ன எளிய வழிபாடு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அது என்ன அப்படின்னா, நீங்க எல்லா பூஜையும் முடிச்சுட்டு காலையில முன்னோர்கள் மதியத்துக்கு முன்னோர்களுக்காக படையல் போட்டு சாமி கும்பிட்டு காகத்துக்கு சாதம் வச்சிருவீங்க. கோமாதாவுக்கு அகத்திக்கீரை கொடுக்குறவங்க பழங்கள் கொடுக்குறவங்க கொடுத்துருப்பீங்க. சாயங்காலம் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு தீபம் போடுங்க. ஏன்னா இன்னைக்கு சனீஸ்வர ஜெயந்தி, சனி பகவான் அவதரித்த வைகாசி அமாவாசை, அதுவும் சனிக்கிழமையிலே வருது. ரொம்ப ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற இந்த நல்ல நாள்ல நீங்க போய் எள்ளு தீபம் வந்து போடுறது ரொம்பவே நல்லது. இந்த எள்ளு தீபம் வந்து நல்லெண்ணெயில வந்து ஏத்துறது ரொம்ப சிறப்பானது. அதை வந்து நல்லபடியா வேண்டிக்கிட்டு உங்களுடைய கர்மாக்கள் வந்து குறையறதுக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் குறையறதுக்கும் சனி பகவானுடைய தாக்கம் இல்லாம இருக்கிறதுக்கும் நல்லபடியா போய் வேண்டிட்டு வாங்க. அந்த சிவபெருமான் ஆசையோட அந்த சனீஸ்வர பகவான் நமக்கு நல்லதே தான் செய்வாரு. இன்னைக்கு நைட்டு நீங்க வந்து வீட்டுக்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பிடி சர்க்கரையோ இல்ல ஒரு பிடி வெல்லமோ, அதாவது ஒரு கட்டி வெல்லமோ எடுத்து நல்லபடியா உள்ளங்கையில வச்சு வேண்டிக்கிட்டு அந்த இறைவன்கிட்ட உங்க பூஜை ரூம்ல வச்சு வேண்டிக்கிட்டு, நான் ஒரு விஷயத்த வந்து நினைச்சிருக்கேன் அது நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க வேண்டுதல வந்து அந்த வெள்ளக்கட்டியோ இல்ல சர்க்கரை ஒரு ஸ்பூனோ கையில வச்சுட்டு இல்ல கல்கண்டோ எதுவா இருந்தாலும் அதை வச்சுட்டு நல்லபடியா வேண்டிக்கிட்டு உங்க நிலைவாசல் இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் வந்து நம்ம குலதெய்வம் வந்து அருள் பாலிக்கிறாங்க. அங்கதான் குலதெய்வம் இருக்காங்க. நம்ம நல்லது கெட்டது எல்லாமே அவங்கள தாண்டிதான் நமக்கு வரப்போகுது. அஷ்டலட்சுமிகளும் அங்கதான் இருக்காங்க நிலைவாசல். அதனாலதான் நம்ம நிலைவாசல்ல மஞ்சள் குங்குமம் வந்து தடவுறோம். அது ஒரு பெண் அப்படின்னு நம்ம நினைச்சு தடவுறோம். அதே மாதிரி நிலை கதவுல வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வம் வந்து வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு அவங்களோட அனுமதியோட தான் உள்ள வரும், நல்லதோ கெட்டதோ. அதனால வந்து நம்ம அவங்கள மதிக்க மதிக்க நம்ம வீட்டுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய வந்து தேடி வரும். அந்த மாதிரி நேரத்துல நீங்க நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு கட்டி வெல்லத்தை கையில வச்சுக்கோங்க. இல்ல ஒரு பிடி சர்க்கரையை கையில வச்சு நல்லபடியா வேண்டிக்கிட்டு அந்த நிலைவாசல்ல ரெண்டு பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த நிலைவாசல் ஓரமா வந்து தூவி விட்டுருங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு எறும்பாவது வந்து எடுத்து அந்த வெள்ளக்கட்டியை வந்து சாப்பிடுது இல்ல அந்த ஒரு சர்க்கரை துகளை வந்து சாப்பிடுது அப்படின்னா உங்களுடைய கர்மாவில கண்டிப்பா ஒரு பகுதி குறையுது. நீங்க 1000 பேருக்கு அன்னதானம் பண்ண புண்ணியம் வந்து கிடைக்கும். இதுல சில பேர் கேட்கலாம், ஏமா எறும்பு மருந்தும் போடுறீங்க, எறும்புக்கு சாப்பாடும் வைக்க சொல்றீங்க, இது என்னமா நியாயம் அப்படின்னா, நமக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகாத வரைக்கும் நமக்கு எதுவுமே
பிரச்சனை இல்லை. எறும்புக்கு வந்து நம்ம நிலைவாசலுக்கு வெளியே தான் வைக்க போறோம். அதனால வந்து அந்த எறும்புகள் வந்து எடுக்க எடுக்க நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அடுத்த நாள் வந்து காலையில மிச்சம் மீதி இருக்கிற துகள்களை நீங்க வந்து ஒரு துணியை வச்சு தொடச்சி நீங்க அள்ளி வெளியே போட்டுடலாம். அந்த எறும்பு வந்து நைட்டு வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை தினத்துல உங்களுக்கு வந்து நல்லபடியா வந்து அந்த துகள்களை வந்து சாப்பிடுது, அந்த இனிப்பை வந்து நீங்க எடுக்குது அப்படின்னாலே உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய பிறவிக்கடன் வந்து நீங்குது, கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. சனீஸ்வர் பகவானுடைய ஆசீர்வாதமும் முன்னோர்கள் ஆசையும் நமக்கு கிடைக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதனால வந்து எறும்புகள் வந்து எடுக்குதா அப்படின்னு பாருங்க, எடுத்திருக்கான்னு பாருங்க. காலையில வந்து நம்ம அதை வந்து தொடச்சி எடுத்துட்டு வெளியே வந்து நம்ம பூச்செடிக்கு எங்கேயோ வந்து வெளியே வந்து போட்டுடலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் பண்ணலாம். அதே மாதிரி அரச மரத்தடியில வந்து எறும்பு புத்துக்கு வந்து நம்ம வந்து அரிசி மாவு கலந்த அந்த வெல்லம் கலந்த அரிசி மாவு வந்து நம்ம வந்து போடலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க சாயங்காலம் கோவிலுக்கு போகும்போது பண்ணலாம். எறும்பு புத்துக்கு போடுறது சாயங்காலம் வீட்டுல வந்து நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நிறைய மாற்றங்கள், நிறைய வந்து நமக்கு இந்த அமாவாசையில இருந்து நிறைய நல்லதுகள் நடக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, சனி பயிற்சினால நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பயந்துகிட்டு ரொம்ப சில தடைகள் ஏற்பட்டாலே எல்லாத்துக்கும் சனி பகவான் தான் காரணம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்மளோட கர்மாக்கள் தான் அதுக்கு முக்கியமான காரணம். அந்த கர்மாக்களை குறைய வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறோம். அதே மாதிரி உங்களால முடிஞ்சா ஒரு லெமன் சாதமோ தயிர் சாதமோ இல்ல வந்து ஒரு புளியோதரையோ எது உங்களால முடியுமோ அதை வந்து நீங்க வந்து இன்னைக்கு 2 பேருக்கு வந்து வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்க வந்து கோமாதாவுக்கு வந்து உணவு கொடுக்கலாம். அகத்திக்கீரை, பழங்கள் இது மாதிரி கொடுக்கலாம். உங்களால என்ன முடியுதோ அதை வந்து கொடுங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து நகை வந்து திருப்பணும் இல்ல வந்து கடன் வந்து தீரணும் அப்படின்னா மஞ்சள் துணியில உப்பு வச்சு அதுல வந்து 11 ரூபாய் காயினோ இல்ல வந்து 1 ரூபாய் காயினோ வச்சு அவங்க நிலைவாசல்ல 6 மணிக்கு மேல நீங்க கட்டி விட்டு நல்லபடியா வந்து வேண்டிக்கோங்க. அடுத்த அமாவாசைக்கு அதை வந்து மாத்தணும். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள் துணி, கல்லுப்பு, அந்த காயின்ல ஏதாவது ஒரு வெள்ளி காயினோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு தங்க இது இருந்துச்சுன்னா போடலாம். அப்படி இல்லைன்னா 5 பவுன் காசு, இந்த 5 ரூபா காயின் இருக்கு பாத்தீங்களா, அதை கூட நீங்க போட்டு, தங்கம் இல்லாதவங்க அதை கூட போட்டு நீங்க வந்து வச்சு நல்லபடியா வந்து வேண்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்மளோட கடனையும் நம்மளுடைய பாவங்களையும் வந்து குறைக்கிறதுக்கு எளிமையான ஒரு அற்புதமான வழி நிறையவே இருக்கு. அது நான் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோல சொல்றேன். நீங்க வந்து அமாவாசைக்கு என்ன மாதிரி வழிபாடு செஞ்சீங்க, நல்லபடியா வந்து சாமி கும்பிட்டீங்களா அப்படிங்கறத சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ரொம்ப வந்து சந்தோஷமா வந்து முன்னோர்களோட ஆசையை வந்து நம்ம பெற்றுட்டு அவங்களுடைய ஆசீர்வாதத்தோடையும் அவங்களோட அருளோடையும் நம்ம வந்து வாழ்க்கையை வந்து நடத்தணும். அப்படிங்கும் போது நம்ம வீட்டுல நிறைய சுபகாரியங்கள் நடக்கும். தடைபட்டுள்ள அந்த சுபகாரியங்கள் எல்லாமே அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கும். இதை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே வரணும். முடிஞ்சவங்க குலதெய்வம் கோயிலுக்கும் போகலாம். சிவன் கோயிலுக்கு போயிட்டு இன்னைக்கு வந்து சிவபெருமான் தரிசனம் பண்றது, பைரவரை தரிசனம் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க வந்து பண்றது ரொம்பவே நல்லது. பைரவர் கோயிலுக்கு போனீங்கன்னா வெண்பூசணி தீபம் இல்ல மிளகு தீபம் வந்து ஏத்துங்க. சிவன் கோயிலுக்கு போய் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏத்துறவங்க எள்ளு தீபம் ஏத்துங்க. நல்லபடியான விஷயங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்யறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வேல்யூபிளான கமெண்ட்டை சொல்லுங்க. இன்னைக்கு ராத்திரி நான் எப்படி பௌர்ணமிக்கு வந்து தண்ணீர் வழிபாடு செய்யணும், அதே மாதிரி அமாவாசை தினத்துல இந்த ஒரு வழிபாடை வந்து நம்ம செய்யறது ரொம்பவே நல்லது. அந்த தண்ணீர் வழிபாடை பத்தி ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க. அதை கண்டிப்பா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். அதே மாதிரி பௌர்ணமிக்கு நமக்கு பணம் சேருவதற்கான ஒரு அற்புதமான வழிபாடும் இருக்கு. அதை வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல கொடுக்குறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.